உங்களுடைய ராசிக்கு கெட்டவன் குரு இப்போ கெட்டு போய் இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஒரு வார்த்தை எங்களுக்கு சாஸ்திரத்தில் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த குரு உங்களுக்கு பெருசாக தொந்தரவு கொடுக்க மாட்டார். அதனால் புரிஞ்சுக்கிங்க. மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் நண்பர்கள் இந்த நேரத்தில் அந்தளவுக்கு கை கொடுக்க மாட்டாங்க. வாழ்க்கை துணையும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால் தன் கை தனக்கு உதவி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கே பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் மனசு ஒடிகிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். அதனால் மனசை பக்குவமாக வச்சுக்கோங்க. இந்த குரு உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு துளாராசி அன்பர்களே, சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21க்கு சரியாக குரு பெயர்ச்சி நடக்க போகிற நேரம். துளாராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா தெரிஞ்சுக்கணும் ஆவலாக இருக்கீங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. துளாராசி ரொம்ப அருமையான ஆண் ராசி. பொதுவாக துளாராசிக்காரங்க என்றைக்குமே பொதுநலவாதிங்க. மற்றவங்களுக்காக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுடைய செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. எப்பவுமே முன்னே நிற்கணும்னு ஆசைப்படுவீங்க, பின்னாடி நிற்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு தைரியமான துணிச்சலான தன்னம்பிக்கையான துளாராசிக்கார உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு சிறப்பான இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருந்தார். அப்படிப்பட்ட குரு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தடங்களாக 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். உங்களுக்கு மேஷத்தில் இருந்த குரு இப்போ ரிஷபத்தில் உட்காந்துருக்கார். இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 8இல் இருக்கும் குரு அஷ்டமத்து குரு அப்படின்னு பேர். அஷ்டமத்து குரு நமக்கு எதனால் கஷ்டத்தை கொடுத்துருமோ, நமக்கு வேண்டாத விஷயங்களை கொடுத்துருமோன்னெலாம் பயப்படுவீங்க. இப்போ எல்லா புத்தகத்துலேயும் பார்த்திங்கன்னா, எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி சரியில்லை, உங்களுக்கு வேதனை கொடுக்கும், சோதனை கொடுக்கும், இதெல்லாம் சொல்லி வச்சுருக்கோம். ஏன்னா எடுத்ததுமே எடுத்தோம் கவிழ்த்தோம்னு சில வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. அதனால் இந்த குரு உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக தான் சில விஷயங்கள் செய்ய போகிறது எனக்கு நல்லா உங்களுக்கு தெரிகிறது. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, துளாராசிக்காரர்களுக்கு எப்போவுமே குரு நல்லது பண்ண மாட்டார். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த குரு உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரும். உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற பகையாளி தான் உங்களுக்கு குரு. அதனால் துளாராசிக்காரர்களுக்கு எப்போவுமே குரு பகவான் நல்லது பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் இல்லை. உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு எதிர்கிரகம், அதாவது விரோதி கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா குரு. அப்போ உங்கள் ராசிக்கு விரோதமாக இருக்கிற அந்த குரு இப்போ உங்களுக்கு ஒரு கெட்ட ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அதனால் உங்களுடைய ராசிக்கு கெட்டவன் குரு இப்போ கெட்டு போய் இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஒரு வார்த்தை எங்களுக்கு சாஸ்திரத்தில் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த குரு உங்களுக்கு பெருசாக தொந்தரவு கொடுக்க மாட்டார். அதனால் புரிஞ்சுக்குங்க. அதனால் அஷ்டமத்து குரு எதோ ராசிக்கெல்லாம் கெடுதல் பண்ணலாம், ஆனால் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து குரு கெடுதல் பண்ணாது. இதுதான் உண்மை. ஆனால் என்ன ஒன்று, இந்த நேரத்தில் குரு பலம் இருக்கான்னு கேட்போம். அந்த குரு பலம் இப்போ உங்களுக்கு இல்லை. அதனால் துளாராசிக்காரர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தையில் நிச்சயமாக ஒரு இழுபறி இருக்கும். அதனால் திருமண பேச்சுவார்த்தையை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுங்க. ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னா, இன்றைக்கி நமக்கு அந்த கல்யாண பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும், இந்த வாரத்தில் நடந்துடும் அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு எதுலையுமே எதிர்பார்ப்போடு இறங்காதீங்க. ஏன்னா எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு சில ஏமாற்றங்கள் வராமல் இருக்கிறதுக்கு எதிர்பார்ப்பை நீங்கள் குறைச்சிக்கிட்டோன்னா துளாராசிக்காரங்க ஜெயிச்சிடலாம். இதுதான் ஒரு சூட்சமான விஷயம். அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 8இல் இருக்கிற குரு உங்கள் வாழ்க்கையில் சில விதமான நோய் நொடி தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. அதுவும் மறுக்க முடியாத ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த நோய் நொடி பிரச்சனை உங்களுக்கு பெருசாக தொந்தரவு கொடுத்துருமான்னு பார்த்தா அதுவும் நிச்சயமாக கொடுக்காது. ஏதோ 2 நாள் இருந்தோம், 3 நாள் இருந்தோம், அதுக்கப்புறம் சரியாக போயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் மருத்துவ செலவுக்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டு விஷயத்தில், உங்களுடைய குடும்ப விஷயத்தில் இந்த நேரத்தில் அதிகமாக உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் அதிகமாக வரத்துக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும். ஏன்னா இப்போ உங்களுடைய மனைவி ஸ்தானத்துக்கு வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு உட்காந்துருக்கார். அப்போது உங்கள் வீட்டு அம்மா அதிகமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் உங்களுடைய பேச்சு அந்த இடத்துல குறையிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துரும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில்
வேண்டா விவாதங்கள் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துரும். அதனால் அதிகமாக விட்டு கொடுத்து போயிடுங்க. அதிகமாக பேசாதீங்க. தொந்தரவுகள் வருதுன்றதுக்காக அந்த தொந்தரவை போட்டு நீங்களே போட்டு குழப்பிக்காதீங்க. மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் நண்பர்கள் இந்த நேரத்தில் அந்தளவுக்கு கை கொடுக்க மாட்டாங்க. வாழ்க்கை துணையும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால் தன் கை தனக்கு உதவி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க. உங்கள் முயற்சியை நீங்களே எடுங்க. மற்றவங்க எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயலை கண்டிப்பாக செய்யாதீங்க. மற்றவங்க நமக்கு செய்து கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையில் இறங்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, முடியலைன்னா விட்டுருங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த குரு உங்களுக்கு கொடுப்பார். அதனால் வீணான முயற்சி எடுக்காமல், வீணான தொந்தரவில் போய் மாட்டிக்காமல் கொஞ்சம் உஷாராக இருந்து பழகிக்கிங்க. அடுத்தபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் இந்த நேரத்தில் நடக்கும். எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருப்பீங்க. குறிப்பிட்ட நேரத்தில் எதிர்பார்த்து அது கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் அதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குற இந்த குரு உங்களுக்கு ஒரு செயல்பட வைக்க போகிறதுக்கு அர்த்தம் வந்திருக்கு. அடுத்தபடியாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அதற்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் குறைவு தான்றதுனால வீடு கட்டுற வேலை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுங்க. இப்போது வீடு கட்ட ஆரம்பித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்த வீட்டு வேலைகள் இப்போ கொஞ்சம் மந்தமாக போய்கிட்டே இருக்கும். அதுவும் கொஞ்சம் கவனமோடு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். வாகனங்களில் நீங்கள் போகும்போது கொஞ்சம் உஷாராக போயிட்டு வாங்க. அதுக்காக விபத்து அப்படின்ற சொல்கிறதுக்கு இல்லை, நாம் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டால் விபத்தை தவிர்க்கலான்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் உஷாராக போயிட்டு வாங்க. அதே மாதிரி வாகனங்கள் பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உங்களுக்கு சில விதமான வீட்டை பராமரிப்பு பண்ணுறதுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த ராசி துளாராசியில் பிறந்த உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லையே தவிர உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு அதற்கான செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு தான் எங்களுக்கு சாஸ்திரம்னு சொல்லியிருக்கு. மற்றபடி பூர்வீகமான சொத்து விஷயத்தில் இருந்த வில்லங்கம் இந்த நேரத்தில் விலகிடும். அதனால் உங்களுக்கு சொத்து விஷயத்தில் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த பாகப்பிரிவினையை அந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். பூர்வீகமான இடத்துல வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த நேரத்தில் வீடு கட்டுற வாய்ப்பு வந்தால் நீங்கள் உங்கள் துணைவி கையால் காசு கொடுத்து இந்த நேரத்தில் வீடு கட்டுறதுக்கு செய்யுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுத்துக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும். அடுத்தபடியாக துளாராசியில் பிறந்த பெண்கள் இந்த வருஷம் ரொம்ப ஆதங்கத்தோடு இருக்கிற வருஷமாக தான் இருக்க போகிறது. உங்களுக்கு ஆதங்கம் என்ன, உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கலையே என்ற ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுக்கும். பொதுவாக துளாராசி பெண்கள் கொஞ்சம் படபடப்பாக நடந்துக்கிறவங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கே பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் மனசு ஒடிகிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். அதனால் மனசை பக்குவமாக வச்சுக்கோங்க. எந்த விஷயத்துலையுமே அதிகமாக அலட்டிக்காமல் செய்யுங்க. உங்களுடைய செயல் மற்றவங்களுக்கு புண்படுத்தாத மாதிரி நடந்துக்குங்க. அந்த மாதிரி செய்திங்கன்னா துளாராசி பெண்களுக்கு இந்த வருஷம் குருப்புடைய பாதிப்பு நிச்சயமாக குறையிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு ஏக்கமாக இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக தெரிகிறதுனால அதற்கான ஏற்பாடு இந்த வருஷத்தில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி மாணவ செல்வங்கள் துளாராசியில் பிறந்தவங்க எப்போவுமே ஒரு மேன்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. பட்டப்படிப்புக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறவங்க இந்த துளாராசி மாணவர்கள். இவங்களுக்கு எப்போவுமே உள்ளூரில் வேலை செய்கிறதுக்கு பிடிக்காத ராசிக்காரங்க. அதனால் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க, வெளியூருக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதற்குண்டான படிப்பு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களாக நீங்கள் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் படிப்பில் கொஞ்சம் சிரத்தையோடு படிங்க. கவனத்தை சிதற விடாமல் படிப்பை கவனமோடு படிச்சிங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள், தொழிலாளர்கள் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வேலை பலுவை கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற நேரம்தான். அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் சில விதமான பிரச்சனைகள், தொந்தரவுகள் இருக்கும். அதனால் நிறுவனங்கள் வச்சுருக்கிற துளாராசி அன்பர்கள் தொழிலில் பெரிய முதலீடு நம்பி போடாதீங்க. முக்கியமாக கூட்டு முயற்சியில் இறங்காதீங்க. சக ஊழியர்கிட்ட தொழிலாளர்கள் கொஞ்சம் அனுசரிச்சுன்னு போங்க. இந்த மாதிரிலாம் போகும்போது உங்களுடைய செயல்பாடு மற்றவங்களுக்கு பிடித்த ஒரு செயலாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இந்த குரு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார்ன்றது தெரிஞ்சுக்குங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு என்றைக்குமே பெருமாள் வழிபாடும் சக்தி வழிபாடும் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அதனால் துளாராசியில் பிறந்தவங்க
சக்தி வழிபாடுன்னா அம்மன் வழிபாட்டுக்கு எதனா ஒரு கோயிலுக்கு உங்கள் விருப்பமான திருக்கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சமயம் கிடைக்கும்போது வெள்ளிக்கிழமை நீங்கள் அம்மன் கோயிலில் விளக்கேற்றுங்க. இந்த வருஷம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லைனாலும் பெரிய பாதகத்தை கொடுக்காதுன்றதை தெரிஞ்சுக்குங்க. எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்.